எங்ககிட்ட ஏங்க அவர் சொன்னதை எங்ககிட்ட கேட்குறீங்க? அவர்கிட்ட கேளுங்க, எங்கேயா உறுதி பண்ணிருக்குன்னு அவரை கேளுங்க. வணக்கம். பாலாஜி ரெண்டு கேள். சார் எங்க குடும்பத்துல இருந்து கட்டாங்க சார். நான் கட்டினேன். நீங்க வாங்க, நான் கொடுக்க சொல்றேன் உங்களுக்கு. யார் சார் பாரம் எப்படி சார் எங்ககிட்ட கொடுப்பாங்க? நேரா வீட்டுல தானே கொடுப்பாங்க. பிஎல்ஓ கொண்டு வீட்டுல தானே கொடுக்கணும். நாங்க எப்படி வாங்க முடியும்? அவரு ஏங்க இது நீங்க எப்படி நீங்க சொல்லுங்க, நிருபர் சொல்லுங்க. நீங்க கலெக்டர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் 2 ஃபாரம் கொடுக்குறாரு. இதுல நாங்க எப்படி வாங்க முடியும்? கொடுத்த ஃபாரத்தை ஃபுல்லப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுற வேலை தான் எங்கள் வேலை. அந்த வேலை தான் நாங்கள் செய்கிறோம். அவங்க ஒரு ஆளையுமே போடாமல் இப்போ கடைசி நேரம் எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா இப்படி நாங்கள் போகிறாரு, கூடவே போகிறாரு, அரசு அதிகாரியோட கூட போகிறாருன்னா அதுக்காக தானே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. ஒரு நாளைக்கு 50 பேரை சேர்க்கலான்னு சொல்லி. அது எப்படி நீங்களும் சொல்கிறீங்க? தேக்க நிலை ஃபாரம் கொடுக்குறதுல கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் டிலே அந்த பிரிண்டடு. இப்போ எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை கவனமாக இருக்கிறாங்க. எங்க திமுக மேடையில் உதவி அவர் ஏங்க அவரை கேளுங்க. எங்களை இல்லைங்க, எங்களுக்கு எங்ககிட்ட ஏங்க அவர் சொன்னதை எங்ககிட்ட கேட்குறீங்க? அவர்கிட்ட கேளுங்க, எங்கேயா உறுதி பண்ணிருக்குன்னு அவரை கேளுங்க. வணக்கம். பாலாஜி ரெண்டு கேள். சார் எங்க குடும்பத்துல இருந்து கட்டாங்க சார். நான் கட்டல. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை. குடும்பத்துல இருந்து கட்டுறாங்க, அவங்க பிசினஸ் பண்றாங்க, அவங்க கட்டுறாங்க, என் பேர்ல கட்டிருக்காங்க. அப்புறம் வேற எப்படி சொல்ல சொல்லுங்க? ஏங்க அது எதை எங்க ஊர் நிருபர் கேட்டான், எங்களோட ரொம்ப உறவா இருக்கிற ஒரு நிருபர். அதனால ஏயா நான் கொடுக்கூடாதுன்னு கேட்டேன். சார் என்கிட்ட எப்படி நீங்களே சொல்லுங்களேன், கேஸ் போட சொல்றீங்க. சார் பிசினஸ் பண்ணாங்க சார் குடும்பத்தில், எங்களுக்காக கட்டுறாங்க. அது போய் நான் எப்படி வேணாம் என் பேர் தெரிஞ்சிருந்தா நல்லா அலோவ் பண்ண மாட்டேன் சார். அந்த எஸ்ஐல வடமாநில தொழிலாளர் அதிகமாக சேர்க்கக்கூடிய பணிகள் நடக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார். நீங்கள் ஒரு இடத்துலையும் சேர்ந்த மாதிரி ஒரு 100 பேர் சேர்த்தாங்கன்னா அதை போய் பார்க்கறதுக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்கோம். அந்த 100 பேர் சேர்க்கறத பற்றி அவங்க 3 மாதம் 4 மாதம் இங்கேயே இருக்காங்களா, அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து விஓ பண்ணியிருக்காரா, விஓ பண்ணி தாசில்தார் கொடுத்துருந்தா அதை சேர்க்கலாம், இல்லைன்னா சேர்க்க மாட்டாங்க. அது சொல்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.